வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் திருப்புமுனை அப்டேட்டை பார்க்க போறோம். ஐரோப்பிய யூனியன், இந்தியா மற்றும் அமெரிக்கா. ஐரோப்பிய யூனியன் மேல ட்ரம்ப் இந்த ஒரு போன வருடம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இதை ஆரம்பிச்சிருந்தார். உங்கள் மேலே நாங்கள் வரி விதிப்போம், கடுமையான வரி விதிப்போம், நீங்கள் எங்களுக்கு எக்கச்சக்கமான வரிகள் விதிப்பீங்க. இது ட்ரம்ப் எல்லார்ட்டையும் பண்ணதான், ஒன்றும் புது விஷயம் கிடையாது. அதன் பிறகு ஐரோப்பிய நாடுகள் தலைவர்கள் எல்லாருமே போய் ட்ரம்ப்பை சந்தித்து, சுவிட்சர்லாண்டோட அதிபர்லாம் போகும்போது அவங்க வந்துட்டு ட்ரம்ப்பை பார்க்காம திரும்ப போனாங்க. அந்தளவுக்கு அசிங்கப்படுத்தி அனுப்புனார். அப்புறம் இவங்க எல்லாம் போய் ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு ட்ரம்ப் டேடின்னு சொல்லி பேசினது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் லிட்டரலாகவே நாட்டோடைய கமிஷனர் பார்த்தீங்கன்னா டேடின்னு தான் கூப்பிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நிகழ்வெல்லாம் பார்த்த பிறகு இப்போது ஒரு மிக முக்கியமான ரியாலிட்டிக்கு ஐரோப்பா வந்திருக்கிறத பார்த்தோம். இனிமே அமெரிக்காவுடைய இந்த நட்பு அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப காலம் ஹெல்ப் பண்ணாது. தங்களுடைய பாதுகாப்பு, தங்களுடைய பொருளாதாரம், தங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, அந்த நாட்டோடைய முடிவுகளை அவங்களே எடுக்கிறதுக்கான அந்த டைரக்ஷனை நோக்கி போகணும் அப்படின்றது தான். ஆனால் அதுக்கு போகிறதுக்கான தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஐரோப்பிய யூனியனில் மேக்ரோன் அவர்கள், 2 பேர் 3 பேர் சொல்லலாம், மெர்க் அவர்கள், மெலானி அவர்கள், இவங்களை தாண்டி ஒரு வலிமையான தலைவர்கள், அந்த மாதிரியான லீடர்ஸ் யாருமே கிடையாது. பட் லைஃபோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சண்டையை தவிர்க்கணும்னு பார்த்து ஒதுங்கி போகிறீங்க, நீங்கள் பயந்து போகிறீங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட கத்தி கழுத்துக்கிட்ட வந்துருச்சுன்னா உங்கள் கையில் இருக்கிறத எடுத்து நீங்கள் சண்டை தான் போட்டாகணும், அதை பண்ணுவீங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் இப்போ ஐரோப்பிய யூனியன் இருக்குது. ஐரோப்பிய யூனியன் இப்போது அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கான அந்த முன்னெடுப்பை எடுத்துட்டாங்க. அமெரிக்காவோட நேரடி மோதலை இப்போ ஐரோப்பிய யூனியன் எடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஐரோப்பாவோட பார்லிமெண்ட், ஐரோப்பாவுடைய இந்த அனைத்து நாடுகளும் சேர்த்த அந்த ஐரோப்பாவுடைய பார்லிமெண்ட், அதோடைய தலைமை கமிட்டி, கூட்டுக்குழு, இதுதான் முடிவில் எடுக்கக்கூடியது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஐரோப்பிய யூனியனுடைய அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை இன்டெஃபினட்டாக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. காலவரையின்றி இது ஒத்திவைக்கப்படுது. ஸோ ஐரோப்பா அமெரிக்காவுடைய இந்த டீல் அப்படின்றது ஜனவரி மாதம், இந்த மாதம் கடைசியில் வந்திருக்கணும், மிகப்பெரிய அறிவிப்பாக வந்திருக்கணும். கம்ப்ளீட்டாக இதை நிறுத்தி வைக்கிறதுக்கான ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அந்த பேச்சுவார்த்தையுமே கம்ப்ளீட்டாக நிறுத்திருக்காங்க. எந்த விதமான வர்த்தக ஒப்பந்தமும் அமெரிக்காட்ட போடக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த அக்ரிமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்க அப்படின்னா, ஐரோப்பாவுடைய கிவ் என்ன, ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவுக்கு என்ன கொடுக்கணும்னா, அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு 0 டாரிஃப், எந்த வரியும் கிடையாது. அமெரிக்கா பதிலுக்கு என்ன கொடுக்கும் பார்த்தீங்கன்னா 15% வரி மட்டும்தான் ஐரோப்பாலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறது. அப்போ 1-0-15 கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அமெரிக்கா மிக அதிகமாக ஐரோப்பாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, அமெரிக்கா ரொம்ப கம்மியாக ஐரோப்பாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரேட் பேலன்ஸை கொண்டு வரணும் அப்படின்ற போது ஒரு தரப்பு எந்த வரியும் கிடையாது அமெரிக்க பொருட்களுக்கு, இன்னொரு தரப்பு வெறும் 15% வரி மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு. அதே மாதிரி சில அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்ஸுக்கு, சில முக்கியமான ப்ராடக்ட்ஸுக்கு 0% வரி அப்படின்றதையும் போட்டிருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட்டோடைய இது எல்லாமே ஜூலை போன வருஷமே வந்துருச்சு. ஆனால் இப்போ இவங்க பார்லிமெண்ட்டை சொன்னாங்கன்னா, இது அந்நீதியானது, இது அன்ஜஸ்டிஃபைடு, ஒரு தரப்பு அமெரிக்க தரப்பு அக்ரிமெண்ட்டாக இருக்குது, இதுக்கு நம்ம ஒத்துக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போது யூரோப்போடைய பீப்புள்ஸ் பார்ட்டி EPP, இது ஒரு சென்டர் ரைட், சென்டர் வலதுசாரின்னு நம்ம சொல்லலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டீல் சஸ்பெண்டட் until we see willingness of US to re-engage seriously and stop tariff threats. கிளியர் கட்டான பாதை, டீல் அப்படின்றது தற்காலிகமாக நிறுத்தி வச்சுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா மீண்டும் கொஞ்சம் சீரியஸாக எங்களை மதித்து இந்த வரி விதிக்கிறன்ற இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் இல்லாமல் பேசினா பார்க்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டர் லெஃப்ட், இவங்களோட இடதுசாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் சஸ்பென்ஷன், இனிமேல் இந்த பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது. ஆல்சோ ஆக்டிவேட் ACA, ஆன்டி கோயஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ACA ஆன்டி கோயஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஐரோப்பிய யூனியனோட ஒரே ஒரு கடிக்கக்கூடிய ஒரு சக்தின்னு சொல்லலாம். ஏன்னா வேற எந்த அமைப்புக்குமே அவங்களுக்கு பெரிய பவரே கிடையாது. ACA போட்டாங்கன்னா அமெரிக்க நிறுவனங்கள் மேலே கடுமையான என்கொயரிஸ் வரும், அமெரிக்க நிறுவனங்கள் தடை செய்யலாம், அமெரிக்க நிறுவனங்களுடைய முதலீடுகளை பிளாக் பண்ணலாம்னு சொல்லி பல பவர்ஸ் இருக்குது. ஸோ சென்டர் ரைட் என்ன சொல்கிறாங்கன்னா, மதித்து இந்த உருட்டல் மிரட்டல்லாம் ட்ரம்ப்கிட்ட வந்தால் பேசலாம், நிறுத்துங்க. இடதுசாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது, அமெரிக்க நிறுவனங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துங்க. ஸோ கிளியர் கட்டாக இடதுசாரி வலதுசாரி எங்கேயும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல கிட்டத்தட்ட அக்ரி ஆகிட்டாங்க, அமெரிக்காவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இம்பீரியலிஸ்டிக் காலனி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியதை இவங்க பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ
நம்ம வந்து நம்மளுடைய தர்மப்படி சொல்லுவோம், எதை நீங்கள் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, காலனி ஆதிக்கத்தை உலகத்தையே ஆட்டி வச்சு கோடிக்கணக்கான மக்களை கொண்டு அவங்களுடைய வளங்களை சூறையாடி பல சமூகங்களே அழித்து அதன் பிறகு இன்னைக்கு திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவங்க சொல்லிருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க பிரிட்டு, அதாவது ஐரோப்பிய நாடுகளை காலனிகளாக மாற்றுறதுக்கு ட்ரம்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது நடக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 80 வருஷம் தான் ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரேட் கமிட்டி லீடர்ஷிப் பெர்னட் அவர்கள் இது பண்ணது, யூஎஸ் டீல் ஆன் ஐஸ் இன்டெஃபினெட்லி, தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு, இனிமேல் இதை வந்து நாங்கள் வந்து எதுவுமே எடுக்க போகிறது கிடையாது அப்படின்ட்டு. கிரீன்லாண்ட் பற்றி கிளாரிட்டி இருக்கிற வரைக்கும் நாங்கள் இதை பண்ண போகிறது கிடையாது அப்படின்றது. ஸோ கிளியர் கட்டாக ஒரு யூனிட்டி அப்படின்றத பார்க்க முடியுது. ஐரோப்பிய யூனியன் நாடுகள் ட்ரம்ப் கிட்ட ஒன்றா சேர்ந்து அறிக்கை விடுறதுக்கே பயப்படுவாங்க. அதன் பிறகு 2 பேர் திறந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு பிரசல்ஸ்லேருந்து போய் ட்ரம்ப்பை பார்த்து சமாதானப்படுத்திட்டு திரும்ப வருவாங்க. இந்த முறை அவங்க ஒன்றா எதிர்க்கக்கூடிய முடிவை எடுத்துட்டாங்க. காலத்தின் கட்டாயம் இவங்க ஃபைட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய ஆன்டி கோஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ட்ரேட் பசூக்கா அப்படின்வாங்க. இப்போ இது வந்து என்ட்ரி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 27, 2023 தான் அதை கொண்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல 5 முக்கியமான பவர்ஸ் இந்த இதற்கு இருக்குது. இந்த ஆன்டி கோஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா, இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே. எந்த ஐரோப்பிய நாடும் எது எடுத்து பேசினாலும் வேலைக்கு ஆகாது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். எந்த இம்போர்ட் வேணாலும் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இல்லை இவ்வளோதான், இதுக்கு இவ்வளோதான் நாங்கள் வந்து அலோவ் பண்ணுவோன்னு சொல்லி கோட்டா விதிக்கலாம், அடிஷ்னலாக வரி விதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அமெரிக்க நிறுவனங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலீடுகள் ஐரோப்பாலேருந்து, இதை கம்ப்ளீட்டாக நிறுத்தலாம், இல்லை கம்மி பண்ணலாம். 3வது பார்த்தீங்கன்னா ஐபி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம், இதையும் கம்ப்ளீட்டாக நிறுத்தலாம், இல்லை வந்து தேவையான அளவுக்கு தான் கொடுப்போம், இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம், கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்கிங், அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி என்னென்னா, அமெரிக்காவுடைய ஃபினான்ஸ் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பணத்தை தூக்கிட்டு போய் ஐரோப்பாவில் போடுவாங்க, ஐரோப்பாவிலேருந்து இங்கே கொண்டு வருவாங்க. நினச்சா அவங்களால இதையும் தடுக்க முடியும். அதே மாதிரி ஐரோப்பாவுடைய ப்ரொக்யூர்மெண்ட், பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட், ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பியோட அரசாங்கங்கள் கிளியர் கட்டாக அமெரிக்க நிறுவனங்கள் மேலே அவங்க தடை போட்ட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தடை போட முடியும், போட்டாங்கன்னா அந்த நிறுவனங்கள்ட்ட யாருமே வாங்க முடியாது. ஸோ கிளியர் கட்டாக இவங்க ஒரு பிளாக் ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் நடக்குது. அதாவது ஐரோப்பிய யூனியன் மற்றும் இந்தியாவுடைய செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் ஜனவரி 27ஆம் தேதி, 26ஆம் தேதி நடக்கக்கூடிய குடியரசு தின விழாவில் ஐரோப்பிய யூனியனோட கமிஷனர் தான் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிறாங்க. இப்போது காஜா கலாஸ் அவர்கள் அந்த போட்டிருக்க ட்வீட் பதிவு எடுத்திங்கன்னா, யூரோப் இஸ் ரெடி டு டெலிவர் ஆன் அ பவர்ஃபுல் அஜெண்டா வித் இந்தியா. டுடே த EU agreed to move forward with the signature of new security and defense partnership. It will expand our cooperation in areas such as maritime security, counter-terrorism and cyber defense. I look forward to signing in next week during the EU-India summit in New Delhi. இவங்க தான் இந்த பாதுகாப்பு கட்டமைப்புக்கான, அதாவது ஐரோப்பிய நாடுகளுடைய பாதுகாப்பு கூட்டமைப்புக்கான தலைவர். கிளியர் கட்டாக அமெரிக்காவை வர்த்தக ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுறாங்க, இந்தியா கூட வர்த்தக ஒப்பந்தம் இல்லை, டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் ரொம்ப பேசுகிறாங்க. இதில் அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, EU has agreed to move forward with the, எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து எந்த நாடுமே எதிர்க்காமல் இந்தியா தான் எங்களுடைய டிஃபென்ஸ் பார்ட்னர் அப்படின்றதுல முடிவு பண்ணிட்டு நாங்கள் வரோம். மேரிடைம் செக்யூரிட்டி, ஸோ அமெரிக்கா இல்லாத இந்து மகா சமுத்திரம், இந்தியா பசிபிக் ரீஜனில் தங்களுடைய ப்ரெசன்ஸுக்கு அவங்க பார்ட்னராக தேர்ந்தெடுக்கிறது இந்தியாவை. 2வது கவுண்டர் டெரரிசம். இதில் அவங்களுக்கு பல முரணான நிலைப்பாடுகள் இருந்தாலும் இந்த இடத்துலையும் அவங்க இந்தியா கூட பார்ட்னர்ஷிப்பில் உள்ள வராங்க. ஸோ இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய காலிஸ்தானிகள், பல சக்திகள் வெளிநாட்டில், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள்கிட்ட இருக்கக்கூடியவங்க நீங்கள் இப்போ ரெடியாக இருந்துக்குங்க. 3வது பார்த்தீங்கன்னா சைபர் டிஃபென்ஸ். ஏன்னா ரெண்டுமே அதிகமான சைபர் டிஃபென்ஸ் தாக்குதலுக்கு, சைபர் அஃபென்ஸ் தாக்குதலுக்கு ஆளாகப்படக்கூடிய நாடுகள். ஒன்று இந்தியா, ஒன்று ஐரோப்பிய நாடுகள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த மொத்த ஃபோக்கஸுமே நீங்கள் இதில் டீக்ளட்டர் பண்ணி பார்த்தோம்னா, ஏன் இந்த ஒப்பந்தம் அப்படின்றது இந்து மகா சமுத்திரம், இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஐரோப்பிய யூனியனுடைய அந்த ஆதிக்கம் இருக்கணும் அப்படின்னா அது இண்டோ பசிபிக்கில் இந்தியா இல்லாமல் பண்ண முடியாது. அமெரிக்காவோட இருக்கக்கூடிய அலையன்ஸில் இல்லாமல் இந்தியாவோடைய ஒரு நேரடி அலையன்ஸில் வரணும் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ஐரோப்பிய யூனியன் நிறைய விஷயத்த உள்ளே கொண்டு வர முடியும். நீர்மூழ்கி கப்பல்கள், விமானங்கள், போர் விமானங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ் டெக்னாலஜிஸ் இன்றைக்கும் ஐரோப்பாட்டு இருக்குது. அமெரிக்காவோட சில இடங்களில் பெட்டராகவே அவங்கள்ட்ட தொழில்நுட்பம் இருக்குது.
அதை இந்தியாவுக்கு கொடுத்து இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக, இராணுவ சக்தியாக எல்லாமே இன்னைக்கு வெறும் பொருளாதார சக்தியாக எந்த நாடுமே இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல இந்தியாவுக்கு வந்து அவங்க ஒரு பார்ட்னராக வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நேவிகேஷன் ப்ரொடெக்ஷன், இங்கே இருக்கக்கூடிய சேனல் 13 ரூட்லேருந்து ஐரோப்பாவுடைய போக்குவரத்து கப்பல்கள் ஃப்ரீயாக போயிட்டு வரணும். சைனாவுடைய இப்போ 2 அச்சுறுத்தல் இருக்குது, ஒன்று அமெரிக்கா, ஒன்று சைனா. இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்தியாவுடைய கடற்படை வலிமை அவங்களுக்கு நிச்சயமாக தேவை. இந்தியாவுடைய கடற்படையோட கூட்டு சேர்ந்து இயங்க வேண்டிய அந்த பொறுப்பும் அவங்களுக்கு கட்டாயமும் நிச்சயமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியில் இன்னைக்கு ரஷ்யா அவங்க மிகப்பெரிய தாக்குதலை ஐரோப்பிய நாடுகள் மேலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சைனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பொது எதிரியாக சைனாவையும் ஒரு அவங்களுடைய எதிரியாக ஒரு அட்வர்சரியாக அவங்க ரஷ்யாவையும் பார்க்கும் பொழுது இந்த இடத்துலையுமே இந்தியாவுடைய அந்த சைபர் கேப்பபிலிட்டி, அது நம்மளுடைய ஸ்கில்ஸு மற்றும் அவங்களுடைய தொழில்நுட்பம், இது ரெண்டும் சேரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அப்படின்ற போது அவங்க எப்பயுமே ஒரு MI5 இல்லை ஜெர்மனியோட உளவுத்துறையோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது CIA வழியாக தான் வந்துகிட்டு இருந்துச்சு முதல்ல. இப்போ அந்த மாதிரியான உளவு தகவல்களை நேரடியாக ஷேர் பண்ணணும் அப்படின்ற போது இந்தியாவுக்கு நிறையா பாதுகாப்பு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரே நாளில் நமக்கு வந்து கிளியர் கட்டாக ஒரு ஷிஃப்ட் ஆகிறத தெரியுது. இதில் சேஃப் ப்ரோக்ராம் அப்படின்றத வச்சுருக்காங்க. இந்த சேஃப் ப்ரோக்ராம் அப்படின்றது 150 பில்லியன் யூரோ, ரொம்பவும் அதாவது ஒரு 10 காசு வட்டியில் 15 காசு வட்டியில் கொடுக்கக்கூடிய ஒரு பணம். இது வந்து இந்திய நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய யூனியனோடைய ஒரு சப்போர்ட் வந்து அவங்க கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பேஸ்மே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 10 வருடத்துக்கான மிக முக்கியமான பார்ட்னர்ஷிப். 2030 ஒரு மிக முக்கியமான மைல்ஸ்டோன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடு, செக்யூரிட்டி, டெக்னாலஜி எல்லாமே இருக்குது. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வரும். ஸோ இந்த இடத்துல ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இன்னைக்கு இதை வந்து இவங்க இந்த காலிபிரேஷனை ஒரு 10 வருடம் முன்னாடி செஞ்சுருந்தாங்கன்னா இவங்க இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டாங்க. ட்ரம்ப் கிட்ட போய் கை கட்டி நிற்கணும்னு அவசியமாக இருந்திருக்காது. பட் அந்த கம்ஃபர்ட், அதுக்கு உண்டான தலைமை பண்பு இல்லாத தலைவர்கள் நாடுகளை ரன் பண்ணும்போது இதுதான் நடக்கும். இன்னைக்கு ட்ரம்ப்போடைய நெருக்கடியில் இவங்க நமக்கு இப்போது ஐரோப்பிய யூனியன் நாடுகள் எடுத்தீங்க அப்படின்னா யூகே பிபிசிலாம் படித்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை நீங்கள் சுத்தமாக எப்படி வச்சுருக்கணும், இந்தியாவுடைய பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்தியாவில் மனித உரிமை மீறல்களுக்கு அதிகமாக இருக்குது, இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், இந்தியாவை நீங்கள் எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லி லெசன் எடுப்பாங்க. இந்தியாவை எப்படி நடத்தணும்னு சொல்லி இவங்க நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் இவங்க ரியாலிட்டிக்கு வந்திருக்காங்க. நெவர் டூ லேட். ஐரோப்பிய யூனியன் இன்னைக்கு அமெரிக்காவோட எதிர்த்து நிற்கணுன்ற ஒரு முடிவு எடுத்து, அதே சமயம் அவசரமாக இந்தியாவுடைய அந்த நட்பு மற்றும் அந்த பார்ட்னர்ஷிப் வேணுன்ற அந்த மையப்புள்ளியில் நகர்றாங்க. ஸோ ஒரு பெரிய பவர் அடுத்த மிடில் பவர்ஸ் நோக்கி போகும்போது இதில் நேச்சுரல் பெனிஃபிஷரின்னு அப்படின்னு இருப்பாங்க. அந்த நேச்சுரல் பெனிஃபிஷரியாக இன்றைக்கி நம்ம இருக்கோம். நான் மீண்டும் சொல்கிறேன், இவ்வளோ உற்பத்தி, இவ்வளோ தொழில்நுட்பம் இந்தியாவுக்குள்ளே வரணும், மீண்டும் ஒரு தொழில் புரட்சி, நம்ம தொழில் புரட்சி சரியாக பண்ணலை, ஒரு தொழில் புரட்சி நடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சீர்திருத்தங்கள் மிக மிக அவசியம். நம்மளுடைய சட்டங்கள் இன்னைக்கு கோட் எடுங்க, ஒரு வாய்தா அப்படின்றது தாரிக் பே தாரிக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த தேதிக்கு அப்புறம் அடுத்த தேதி, அடுத்த தேதிக்கு அப்புறம் அடுத்த தேதி. ஸோ இந்த சீர்திருத்தங்களை மட்டும் வரக்கூடிய 5 வருடங்களில் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் செஞ்சு அதுக்காக வந்து ஒரு தேர்தலில் வராமையே தோத்தே போகலான்னு ஒரு விலையை கொடுத்தா கூட நாட்டுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னா நாமும் 2047 ஒரு வளர்ந்த பாரதமாக ஒரு அமைதிக்கான உலகத்துக்கு ஒரு தலைவனாக இந்தியா வளர்கிறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு இப்போ காத்துட்ருக்கு. உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.